அனைவருக்கும் வணக்கம். இந்த வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. 2 ஸ்பூனு கடுகு போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு போட்டிருக்கேன். நான் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. இந்த வீடியோ போன வாரம் எடுத்தது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். சிக்கன் வாசம் கொஞ்சம் குறையிறதுக்காக ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்குங்க. நாட்டுக்கோழி சிக்கன் இது. ஒரு 5-6 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. நாட்டுக்கோழியெல்லாம் வாங்கினா டைரெக்டாக தாளிச்சு விட்டால் வேகவே மாட்டேங்குது. அதனால தான் குக்கரில் வைக்கிறதா இருக்குது. குக்கரில் வேகிறப்போ ஒரு சொம்பு சின்ன சொம்பில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டோம்னா ஒரு 5-6 விசில் விட்டோம்னா போதும். அதை தான் இதில் போட்டு கிளறி இருக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த பாக்கெட்டில் இருக்கிற அந்த பொடி தான் ஒரு ஸ்பூனாட்டு போட்டேன் காரத்துக்காக. சிக்கன் குழம்பு வச்சுருந்ததுனால 2 கரண்டி சட்னி கரண்டியில் 2 கரண்டி எடுத்து அதில் ஊற்றிருக்கிறேங்க. இந்த குழம்புல இஞ்சி பூண்டெல்லாம் இருக்குது. அந்த ஃப்ளேவர் இருக்கிறதுனால தான் அந்த குழம்பு இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நான் ஊற்றிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே போட்டு பெரட்டினா போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் குருமிளகுத்தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு எடுத்துடணுங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் அருமையாக வெந்துருந்துச்சுங்க. சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. இது சாதத்துலேயே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சோம்னா வாழை இலையில் சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். சுட சுட சாதம் போட்டு வாழை இலையில் வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் பாருங்கள். சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பார்க்குறீங்க லைக் ஒன்று போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிக்கன் பாருங்கள் அருமையாக வெந்துருச்சு.